ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். மின்னு மின்னு சமையலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சேமியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குஸ்கா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆயிலும் நெய்யும் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி இது நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதே நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதே நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் தேவையில்லை. இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். பிரியாணி குஸ்கா செய்கிற மெத்தேடு தான் அது. நான் சேமியாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பட்டாணி வந்து நான் உரித்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த காஞ்ச பட்டாணி தான் ஊற வச்சு சேர்த்துக்குங்க. 4 மணி நேரமாவது அந்த பட்டாணி ஊறணும். இது உரிக்கிறது வந்து உடனே நம்ம செஞ்சிடலாம். நான் இந்த ஒரு டம்ளரில் தான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். நான் ஒரு பாக்கெட் சேமியா தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி போதும். நீங்கள் சின்ன டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா அதில் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். இது பாருங்கள், இந்த சேமியா தான் எடுத்திருக்கேன், அணில் சேமியா. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அந்த சேமியா போட்டுக்கலாம். இந்த சேமியா போட்டுட்டு கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடினீங்கன்னா தான் நல்லா புழுங்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பரட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் லைட்டாக கலந்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக கலர் போட்டுக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் போட்டுக்கோங்க. கலரும் நெய்யும் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஆனால் ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பரட்டி விடுவோம். பாருங்கள், நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
அஸ்ஸலாமு அலைக்கும்.